தலைவர் வாழப்பாடியார் அவர்கள் விவசாய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பதற்கு தனிநபர் மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்தவர். 7 முறை அவர் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்த தனிநபர் மசோதாக்கள் வரலாற்று சிறப்புமிக்கவை. குறிப்பாக பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கொண்டு வர வேண்டும், அதன் மூலம் உள்ளாட்சி தேர்தல்களை கட்டாயம் குறிப்பிட்ட காலத்தில் நடத்த வேண்டும் என்பதற்கு வாழப்பாடியார் கொண்டு வந்த தனிநபர் மசோதாவும் அவருடைய நடவடிக்கையும் மிகப்பெரிய பங்களிக்கக்கூடிய ஒன்றார். தொடர்ந்து தன் வாழ்நாள் முழுவதும் தொழிலாளர்களுக்காக பணியாற்றிய மகத்தான தலைவர். வணக்கம். தமிழ்நாட்டின் தலை சிறந்த அரசியல் கட்சி தலைவர்களில் ஆளுமைகளில் ஒருவர் வாழப்பாடி ராமமூர்த்தி. அவருடன் இருந்து செயலாற்றிய கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தலைவர் பொன்குமார் அவர்களிடம் கேட்டுள்ளோம். அவரை பற்றி அவர் விளக்கமாக சொல்வார். பாருங்கள், கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். வாழப்பாடியார் என்பது தமிழ்நாட்டின் சந்துமெல்லாம் தெரிஞ்சவர். நிறைய சமூக பணி ஆற்றினவர். பெட்ரோலியம் துறையில் இருக்கும்போது கூட